ஐடிசிய பத்தி ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்தியால விக்கிற ஒவ்வொரு 10 சிகரெட்ல 8 சிகரெட் இவங்க தயாரிச்சது தான். ஆனா இன்னொரு பக்கம், இதே கம்பெனி தான் நம்ம வீட்ல ஆசீர்வாத் ஆட்டான்னு ரொம்ப நம்பிக்கையா வாங்குறோம். நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ற கிளாஸ்மேட் நோட் புக்ஸும் இவங்களோட இதுதான். இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு சிகரெட் கம்பெனி எப்படி கோடிக்கணக்கான இந்தியர்களோட குடும்பத்துல அவங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நம்பிக்கையை சம்பாதிச்சது? இதுக்கு பதில் வெறும் ஸ்மார்ட்டான மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது. இது இந்திய கார்ப்பரேட் வரலாற்றிலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய உருமாற்றம். கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் மாதிரி. முதல்ல ஐடிசியோட இந்த 2 வெவ்வேறு முகங்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த பெரிய முரண்பாட்டை நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் கோல்ட்ஃப்ளேக், கிங்ஸ்னு புகையிலையோட ஒரு இருண்ட உலகம். இன்னொரு பக்கம் ஆசிர்வாத், சன்ஃபீஸ்ட்னு நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம், சந்தோஷம். சம்பந்தமே இல்லாத இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல ஐடிசி எப்படி ஒரு பாலத்தை கட்டுனாங்க? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. 2000வது வருஷத்துல ஐடிசியோட மொத்த லாபத்துல 90% சிகரெட்ல இருந்தா வந்துச்சு. ஆனா அதே நேரத்துல உலகம் பூரா புகையிலைக்கு எதிரான சட்டங்கள் ரொம்ப கடுமையாயிட்டு வந்தது. இது ஐடிசியோட எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியான நினைச்சு. இப்போதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. ஐடிசி அழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் எப்படி எதிர்பாராத விதமா அவங்களுக்கு ஒரு பெரிய வரமா மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வருஷம் 2003 இந்திய அரசாங்கம் சிஓடிபிஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது சிகரெட் மற்றும் பிற புகையிலை பொருட்கள் சட்டம். சொல்லப்போனா இது ஐடிசியோட ஒரு மோசமான கனவு நிஜமான மாதிரி இருந்துச்சு. இந்த சட்டம் ஐடிசி மேல 3 பெரிய அடியை கொடுத்துச்சு. 1, இனிமே எந்த விதமான புகையில விளம்பரமும் பண்ணக்கூடாது. 2, பொது இடங்கள்ல சிகரெட் பிடிக்கிறதுக்கு கடுமையான கட்டுப்பாடு. 3, இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அடி, சிகரெட் பாக்கெட் மேல பார்த்தாலே பயமுறுத்துற மாதிரி எச்சரிக்கை படங்களை கண்டிப்பா போடணும்னு சொல்லிட்டாங்க. பொதுவா எந்த கம்பெனியா இருந்தாலும் இதோட அவங்க கதை முடிஞ்சிருக்கும். ஆனா ஐடிசி விஷயத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தது. ஆமா, அவங்கள அழிக்க வந்த சட்டமே தற்செயலா அவங்களுக்கு உடைக்கவே முடியாத ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுத்துடுச்சு. அது எப்படின்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். விளம்பரங்களுக்கு தடை விதிச்சதால புதுசா வர்ற சின்ன சின்ன கம்பெனிகளால விளம்பரம் செஞ்சு மக்கள் கவனத்தை ஈர்க்க முடியல. ஆனா ஐடிசியோட பிராண்டுகள் ஏற்கனவே பல வருஷமா மக்கள் மனசுல பதிஞ்சு போயிருந்தது. இதனால போட்டிங்கிறது டிவி விளம்பரத்திலிருந்து நேரா பெட்டி கடைக்கு மாறிடுச்சு. இங்கதான் ஐடிசி அவங்களோட சீக்ரெட் வெப்பனை கையில எடுக்கறாங்க. அது வெறும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான கடைக்காரர்களோட அவங்க வச்சிருந்த ஆழமான நம்பிக்கை சார்ந்த ஒரு உறவு. பல 10 வருஷங்களா இந்தியாவோட மூளை முடுக்குல இருக்கிற சின்ன பெட்டி கடையில இருந்து பெரிய மளிகை கடை வரைக்கும் லட்சக்கணக்கான கடைக்காரர்களோட ஐடிசி ஒரு பிசினஸ் உறவை தாண்டி ஒரு நம்பிக்கையான உறவை வளர்த்து வச்சிருந்தாங்க. இதுதான் அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அஸ்திவாரமா இருந்துச்சு. வாங்க, இது ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். சுரேஷ்னு ஒரு மளிகை கடைக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டர் பல வருஷமா அவருக்கு சிகரெட் சப்ளை பண்ணிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு நாள், சுரேஷ் அண்ணே, நாங்க ஆசீர்வாதுன்னு புதுசா ஒரு கோதுமை மாவை கொண்டு வந்திருக்கோம், கடையில வச்சு விப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மாவு நல்லா போகுமா போகாதான்னு சுரேஷ்க்கு தெரியாது. ஆனா இத்தனை வருஷமா ஐடிசி மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில சரிப்பா வைன்னு சொல்றாரு. இந்த நம்பிக்கை தான் ஐடிசியோட மிகப்பெரிய சொத்தா மாலுச்சு. ஓகே, கடைக்காரங்க கிட்ட நம்பிக்கையே ஜெயிச்சாச்சு. ஆனா நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கிட்ட எப்படி விக்கிறது? இங்கதான் அவங்களுக்கு அடுத்த பெரிய சவால் காத்துட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு டாய்லெட் கிளீன் பண்ற ஹார்பிக் கம்பெனி ஒரு புது குளிர்பானம் கொண்டு வந்தா நீங்க அதை வாங்கி குடிப்பீங்களா? ஒரு மாதிரி மனசுக்கு நெருடலாம் இருக்கும்ல. அதே நிலைமை தான் ஐடிசிக்கும் இருந்துச்சு. சிகரெட் விற்கிற கம்பெனி கிட்ட இருந்து நாம எப்படி கோதுமை மாவு வாங்குவோம்? இந்த பெரிய பிரச்சனையை சமாளிக்க தான் ஐடிசி ஒரு செம ஸ்மார்ட்டான ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேரு தான் ஹவுஸ் ஆஃப் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளா சொல்லணும்னா, டாடா கம்பெனி மாதிரி எல்லா பொருட்களுக்கும் டாட்டான்னு பேர் வைக்காம கோகோ கோலா கம்பெனி மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி பேர் வச்சாங்க. ஸ்ப்ரைட், ஃபேண்டா, தம்ஸ் அப் மாதிரி. இதனால என்னாச்சுன்னா, ஆசீர்வாத் ஆட்டா வாங்குற நமக்கு அது ஒரு சிகரெட் கம்பெனியோட தயாரிப்புன்னு யோசிக்க கூட தோணாது. ரொம்ப புத்திசாலித்தனமா ஐடிசின்ற பேரையே பின்னணிக்கு தள்ளிட்டாங்க. இது வெறும் பேர்ல மட்டும் அல்ல, ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு தனிப்பட்ட உணர்வை, ஒரு எமோஷனல் கனெக்டை உருவாக்குனாங்க. ஆசீர்வாத் ஆட்டானா அதுல அம்மாவோட பாசம் தெரிஞ்சது, சன்ஃபீஸ் பிஸ்கட்னா அதுல சந்தோஷம், நட்பு தெரிஞ்சது, கிளாஸ்மேட் நோட்புக்னா லட்சியம், எதிர்காலம்னு கனவுகள் தெரிஞ்சது. இது எல்லாமே சிகரெட்டோட தொடர்புடைய ஆபத்து, அடிமைத்துவம் போன்ற எதிர்மறை உணர்வுகளுக்கு நேர் எதிரானவை. சரி, இவ்ளோ பெரிய பிளான் போட்டாங்களே, இந்த 25 வருஷ உத்தி உண்மையிலே ஒர்க் அவுட் ஆச்சா? வாங்க, நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எண்கள் பொய் சொல்லாது.
2003ல ஐடிசியோட மொத்த வருமானத்துல 4ல் 3 பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 75% சிகரெட்ல இருந்து தான் வந்தது. ஆனா இன்னைக்கு அந்த நம்பர் கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சு வெறும் 40% தான். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய மாற்றம். இதுதான் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு கம்பெனியோட உண்மையான அடையாளம் எது? அது ஆரம்பிச்ச தொழிலா, இல்ல அது காலப்போக்குல தன்னை எப்படி மாத்திக்கிச்சுங்கிறதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.